சவுதி அரேபியாவிலே ஒரு பெஸ்ட் பிளேஸ். அதாவது ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லாருமே போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அபஹா. நம்ம இப்போ அபஹா தான் போகிறோம். இங்கேருந்து தாயிஃப், அல்பஹா, அல்நமாஸ், அபஹா வேறு லெவலில் இருக்கும் அந்த கிளைமேட் எல்லாமே. இந்த சீரீஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ விபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜான் ஹாலிடேயில் வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ட்ரிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, அப்புறம் நமக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து அற்புதமான ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். அதில் போய் வண்டியில் போட்டுடலாம் எல்லாத்தையும். வண்டியை ஓப்பன் பண்ணி வண்டியில் லக்கேஜெலாம் ஏற்றணும். பெட்ஷீட்டு இதெல்லாம் இருக்குது. இதில் போடுவோம். அள்ளி போட்டு போவோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்டு செட்டப்பில் மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தேவையான சாமான்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10 மணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இப்போ வந்து 2 ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிசான் போகிற ரோடு இருக்குது, ஜித்தா டு ஜிசான் ரோடு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும். அது வழியாக போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா போகிற வழியில் வந்து அதிகமாக எதுவுமே இருக்காது, எந்த ஊருமே இருக்காது. ஒரு 800 கிலோமீட்டர் கிட்ட, ஒரு 700 கிலோமீட்டர் கிட்ட பாலைவனமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஏறணும். அந்த ஏறுற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு பழக்கமான தாயிஃப் வழியாக மேலே ஏறிட்டு தாயிஃப், அல்பஹா, அல்நமாஸ், அதுக்கப்புறம் அபஹா இப்படி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு அபஹா சீரீஸாக வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 4 இல்லை 5 வீடியோ வரும். பார்க்காதவங்க பாருங்கள், பார்க்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சவுதியில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 10:52 வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். மக்காலிருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம பிளான் என்னென்னா, நேராக 4th ரிங் ரோடு வழியாக மேலே ஏறிடும். சரியா? ஏன்னா மக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கும். இந்த 3rd ரிங் ரோடு உள்ளே போயிட்டே போனோன்னா. அதனால் நம்ம 4th ரிங் ரோடு மேலே ஏறுறோம். ஏறிட்டு அப்படியே தாயிஃப் மேலே ஏறுறோம். காஃபி வாங்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஆமாம், ஒரு 30 கிலோமீட்ரு தாயிஃப் ரோடுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. காஃபி வந்து 11 ரியால். காஃபி ஆர்டர் கொடுத்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காஃபி வாங்கியாச்சு, அப்படியே கிளம்பிடுவோம். வாங்க. நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஃபி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க்கு. சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்க் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரோல் பல்க் இருக்குது, 2-3 பெட்ரோல் பல்க் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பல்க்கே கிடையாது தாயிஃப் போகிற வரைக்கும். தேவையான தண்ணிகளையுமே வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். மேலே ஏற போகிறோம். தாயிஃப் மலை அடிவாரத்தில் இருக்கும். இங்கே இருக்கிற கடையில் ஏதாவது நீங்கள் போகணுன்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது கடைகள். வாங்க போகலாம். தாயிஃப் கிட்ட போயிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 12:20. அடுத்து நம்ம போக வேண்டியது அல்பஹா. இது வந்து தாயிஃப்லேருந்து கிராஸ் பண்ணி அல்பஹா போனோம். அல்பஹா வந்து 3:30 போக முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. 12:30 மணி. இப்போ நம்ம தாயிஃபை ரீச் பண்ணியாச்சு. இதான் தாயிஃப் சிட்டி, மெயினான தாயிஃப் ஏரியா இது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க நடுராத்திரி 3 மணிக்கு. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயாச்சு. வந்தாச்சுங்க அபஹா, அல்பஹா. சரி, நல்ல கூலிங்காக இருக்குது. வாங்க ஏறிடும் வண்டியில். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டரில் ஒரு 300 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது, அதாவது அபஹாக்கு. ஆன் தி வேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் இது வாங்கியிருக்கோம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்டன் வாங்கியிருக்கோம். பெப்பர் பவுட்ரு வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கியாச்சு. ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு டீ போடணும். இன்னும் ஒரு பார்க்கில் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கோம். ரொம்ப லாங்காக வந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. இப்போ வந்து இந்த பார்க்கில் நிற்கிறோம். என்னென்னா ரொம்ப இருமல் அதிகமாகிருச்சு.
ஃபேமிலிக்கு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மஞ்சள் மிளகு போட்டு ஒரு பால் காய்ச்ச போகிறோம் இங்கே உட்காந்து. வாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 ஆச்சு. பாருங்கள், அல்பஹா அது பின்னாடி வந்தாச்சு, அவுட்டில் கொஞ்சம் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் எல்லாமே இருக்குது. இங்கே தான் இப்போ டீ போட போகிறோம். நடு ராத்திரியில் மிளகு பால் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை, மஞ்சள், மிளகு போட்டு பால் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிருச்சுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பால் போட்டாச்சு. அதுக்கு ஒரு மூடியை போட்டுரும். நம்ம காஃபி வாங்கின கப்பு நல்லா யூஸ் ஆகுதுங்க. நீங்களும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. குளிருக்கு இதமான மஞ்சள் பால், மிளகு பால். இங்கே பூனை ஒன்று இருக்குது, எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க. நல்ல குளிருங்க. அல்பஹாவில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகும். வாங்க போகலாம். இதாங்க அல்பஹா. மொத்த அல்பஹாவும் வந்து இந்த மலையிலேருந்து இறங்கும் போது பார்க்க முடியுது. நல்லா சிக்கு கொஞ்சம் லைட் எரியுதுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:30. தூக்கம் வந்துருச்சு. அதனால் வண்டியை ஓரமாக போட்டு பார்க்கு மேலே ஏற்றி போட்டுருக்கோம். அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு படுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கேப் போட்டுருக்கோம் காற்று வர்றதுக்காக. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். பாய். நல்ல ஒரு பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. ரெஸ்ட் ரூம் போகலாம். ரெஸ்ட் ரூம் தூங்கி எழுந்திரிச்சு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா சுடுதண்ணி வருதுங்க. சுடுதண்ணி வச்சுருக்காங்க, ஹீட்ரு போட்டு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கழுவியாச்சு. இப்போ அடுத்து வந்து அல்னமாஸ் கிளம்புவோம். அல்னமாஸ் ரீச் ஆகலை, செம டயர்ட் ஆகிடுச்சு. தூங்கியாச்சு வண்டியை நிப்பாட்டிட்டு. இப்போ கிளம்ப வேண்டிய டைம். மணி 6:30 ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சவுதி அரேபியாவோட வில்லேஜ், நல்ல மலை கிராமங்கள்ங்க. இது ஃபுல்லாக இப்படி தான் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். வர வழியில் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. மலைகள், விவசாயம் பண்ணுறாங்க. நல்ல கிளைமேட் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கு. எல்லாமே பாருங்களேன். நிறைய ஊருங்க. நம்ம ஊர் இடையில வரல, அது மாதிரி இது அல் நமாஸ் போகிற வழியில் அல்பஹாக்கும் அல் நமாஸுக்கும் இடையில இருக்க ஊருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இங்கே பாருங்கள், விவசாயம்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரியே வயல், வரப்பு, தோட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம மூணாறு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெட்ரோல் பல்க்கு. புதுசாக இருக்குது பெட்ரோல் பல்க்கு. ஆனால் யாரையும் காணும். நம்ம மட்டும் தான் இருக்கோம், யாரையும் காணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் மரம், அரஸ்பதி மரம், சாரி, ஆமாம் எல்லாம் ஒன்று தானே. அந்த ஏரியா ஃபுல்லாக தாங்க இருக்குது அதிகமாக. சவுதி அரேபியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏதோ ஊட்டி கொடைக்கானலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோலை போடுவோம். சுத்தமாக பெட்ரோல் இல்லை. 88 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இது வாங்க, இங்கே புரோட்டா கடை மாதிரி போட்டிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். முட்டை புரோட்டா போடுறாங்க கடையில். புரோட்டா சுட்டுட்டு இருக்காப்புல, எலக்ட்ரிக் அடுப்பு வச்சு சுடுறாப்புல. ஒரு காமெடி. எல்லாம் சப்பாத்தி எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னமா சொல்கிறாப்புல,
இது போதுமா, இது மட்டும் சவுதிங்க சாப்பிடாது அப்படின்னு. நான் சொன்னேன் சவுதியில் என் பொண்டாட்டி பற்றியா வழக்கம் போல் நம்ம இவங்க வண்டியில் உட்கார வச்சு நம்ம போய் சாமான் வாங்க போனோம்னு வச்சுங்களேன், ஏதாவது சாப்பாடு வாங்க போனோம்னா நம்ம என்னமோ டிரைவர்கிட்டே அடிச்சிடறாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம மூஞ்சி அப்படி இருக்குது. அந்த முத்து படத்தில் வரணும் மகாராணி வரணும் சித்திங்க அப்படி இருக்கலாம், ட்ரெஸ்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு ஆள் ஜம்முன்னு பெரிய வண்டியில் உட்காரவும் இப்படி சவுதி கும்பலான்னு நினச்சிடறாங்க போல். ஓகே, நம்ம வந்து சாண்ட்விச் வாங்கியாச்சு, டீயும் வாங்கியாச்சு, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. நம்ம வாங்கின ஆந்தி வேலை நமக்கு கிடச்ச அண்டா பரோட்டா பரவாயில்ல. இந்த நடுக்காட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா கிடைக்குதுன்னா கொஞ்சம் சந்தோஷம் தான். இந்த இடத்துல எல்லாமே வச்சுருக்காங்க, ஸ்வீட் எல்லாமே. இது மட்டும் இருக்குது போல். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மதியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து விவசாயம்லாம் நிறைய பண்ணுறாங்க. இந்த ஏரியாவே இப்படி தாங்க இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம அபாகா ரீச் பண்ண போகிறோம். ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமை புக் பண்ணிட்டேன். வாங்க ரூமில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹோட்டல் புக் பண்ணியாச்சு, தான் ஹோட்டலு. ஆக்சுவலாக இது ரிசப்ஷன் மேலே இருக்குது பாருங்க, மேலே தான் நம்ம ரூமு. வாங்க போகலாம். பெரிய பள்ளியாசல் ஒன்று இருக்குது, இதான் ஹோட்டல். வந்து வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. பாருங்கள் ரூமு வந்தோடனே கிச்சன் செட்டப் ஒன்று இருக்குது. சிங்கிள் ரூம் நல்லா இருக்குல்ல. கிச்சனு, இது ஒரு டிவி, மாதிரி வாஷிங் மிஷின்ங்கிற ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபாகா ரீச் ஆகியாச்சு. ரொம்ப கஷ்டங்க, கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ரொம்ப தூரம், 8 மணி நேரம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் ஆச்சு. காலைல 10:45, நைட்டு 10:45 கிளம்பினோம். இப்போ காலைல 11 மணி ஆயிடுச்சு. இடையில 2-3 மணி நேரம் தூங்கிட்டோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 10 மணி நேரம். ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிடுச்சு, நம்மளும் ஃப்ளாட் ஆயிரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹா அண்ணே, சொர்க்கத்துக்கே வந்துட்டோன்னே.